பொங்கல் என்றால் என்ன தெரியுமா? பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான அறுவடை திருவிழா. வயல்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க உதவிய சூரியன், இயற்கை அன்னை, பசு இனங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் நாள்தான் பொங்கல். 4 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தை மாதத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. தை மாதம் மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14 அல்லது 15 தேதி தை மாதம் பிறக்கிறது. பொங்கல் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, பண்டிகையில் சமைத்து சாப்பிடும் இனிப்பு கலந்த சாதத்தின் பெயரும் பொங்கல்தான். பொங்கு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்து பொங்கல் என்ற பெயர் வந்தது. நன்றி, மகிழ்ச்சி, ஒற்றுமை இவையே பொங்கலின் உண்மையான அர்த்தம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். பொங்கலின் முதல் நாள் போகி என்று அழைக்கப்படும். ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் வகையில் பழைய பொருள்களை வீசிவிட்டு வீட்டை சுத்தம் செய்வார்கள். திருவிழா போல வீடுகள் அலங்கரிக்கப்படும். அனைவரும் புத்தாடைகள் அணிவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப இந்நாளில் தீமைகள் விலகி நன்மைகள் பெருகிட அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பொங்கலின் 2வது நாள் சூரிய பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. இதுவே பொங்கலின் முக்கியமான நாள். இந்நாளில் சூரிய தேவனை போற்றி வணங்குவார்கள். வீட்டு வாசலில் வண்ண வண்ணக் கோலங்கள் வரைவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நல்ல நேரத்தில் அரிசியுடன் பால் சேர்த்து பொங்கல் சமைப்பார்கள். பானையிலிருந்து பால் பொங்கி வழியும் போது குடும்பத்தார் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியாக குரல் எழுப்புவார்கள். பொங்கல் தயாரானவுடன் சூரிய தேவனுக்கு படைப்பார்கள். அதன் பிறகு பொங்கலுக்காகவே தயாரித்த பல்வேறு உணவு வகைகளை அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள். பொங்கலின் 3வது நாள் மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கப்படும். வயலை உழுது கடினமாக உழைக்கும் மாடுகளை வணங்கி போற்றும் நாள் இது. இந்நாளில் மாடுகளை குளிப்பாட்டி பலவண்ண பாசிமணிகளும் மலர் மாலைகளும் கிண்கிணி மணிகளும் அணிவிப்பார்கள். மேல தாளங்கள் அடித்து மாடுகளை தெய்வமாக வணங்கி மகிழ்வார்கள். பொங்கலின் 4வது நாளை காணும் பொங்கல் என்று அழைப்பார்கள். இந்நாளில் சமூகத்திற்கும் பந்தத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி விருந்து சாப்பிடுவார்கள். ஈழ வயதினர் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள். மயிலாட்டம், கோலாட்டம் போன்ற பாரம்பரிய இந்திய கிராமிய நடனங்களும் இந்நாளில் அரங்கேறும். கிராமப்புறங்களில் சிறுவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசு பொருட்கள் தந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.